வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அருளிய இறைவனுடன் நீங்கள் பேசுவது எப்படி என்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்திலிருந்து 5 பதிவுகளை வெளியிட்டிருந்திருக்கேன். பார்க்காதவங்க அந்த பதிவுகளை பார்த்துட்டு இந்த பதிவை பார்க்கறதுக்கு வாங்க. நன்றி. பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஓர் அன்பன் தன்னுடைய அன்பை இயந்திர கதியில் வலியுறுத்தும் பொழுது அவனுடைய வார்த்தைகள் உண்மையல்ல என்பதை அவனது அன்பிற்குரியவள் அறிவாள் அப்படின்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, இப்போது ஒரு கணவன் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் தினைக்கும் வேலைக்கு போகும் பொழுது அவருடைய ஒய்ஃபை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போகிறாருன்னு வச்சுக்குவோம். ஆரம்ப கட்டத்தில் இந்த ஹக்லேயும் கிஸ்லேயும் உண்மையான லவ் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிரும்னா, அது தினசரி நம்ம அன்றாட கடமைகளை செய்கிறது போல் ஆயிரும். பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், கடமைகளை செஞ்சுட்டே போகிறோம் தானே. அதுபோல் இதையும் ஒரு கடமையாக செஞ்சுட்டு போவாரை தவிர்த்து முக்கால்வாசி சமயத்தில் அந்த ஹக்லேயும் கிஸ்லேயும் உண்மையான அன்பு இருக்காது. அது இயந்திரத்தனமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா, நம்ம இப்போ சில பேரை போய் பார்க்குறோம் அப்படின்னா, இல்லை ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஹாய், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க? உண்மையாலுமே நம்ம எல்லா நேரத்துலையும் அவங்க நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோமா? அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோமா? சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோமா? ஆனால் அதை ஒரு ஸ்டார்டிங்காக போட்டு பேச ஆரம்பிக்கிறோம். இது இயந்திரத்தனமாக செயல்படுது. இதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. அதே போல் கடவுளுடைய பக்தர்கள் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கும் போது கடவுள் பார்ப்பார், நம்மளுடைய பக்தனோட மனசு பக்தியின்றி வறண்டு போய் கிடக்கா, இல்லை உண்மையாலுமே அவன் பக்தியோடு தான் பிரார்த்திக்கிறானா, அவன் மனசு அலைப்பாயுதா, கட்டுக்கடங்காத அவன் மனசு அலைப்பாஞ்சிட்ருக்கா அப்படின்றதையும் அவர் அறிவார். அரைகுறை பிரார்த்தனைகளுக்கு கடவுள் கண்டிப்பாக செவிசாய்க்க மாட்டார். எந்த ஒரு பக்தன் அதி தீவிரமாக இரவு பகலாக இடைவிடாமல் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிட்டே இருக்கிறானோ அவன்கிட்ட கடவுள் கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக பதில் அளிப்பார். அவ்வாறான பக்தர்கள் கிட்ட அவர் தவறாமல் வருவார். தன் பக்தன் தன்னை எப்படி விரும்புகிறானோ அப்படியே தன்னை வெளிக்காட்டுவார். மிக உயர்ந்ததை விட குறைந்த எதனாலையும் திருப்தி அடையாதீங்கன்னு சொல்கிறாரு. அவர் மிக உயர்ந்ததுன்னு மீன் பண்ணுறது கடவுளை பற்றி தான். சிறிய பொருட்களை தேடுவதிலேயே உங்கள் நேரத்தை செலவிடாதீங்கன்னு சொல்கிறாரு. அவர் சிறிய பொருட்கள்னு மீன் பண்ணுறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தான். காசை தேடி ஓடுறோம், வீடை தேடி ஓடுறோம், எதையாவது ஒன்று தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கடவுளை அடையிற முயற்சிகளில் நேரத்தை செலவழிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் அனைவருமே இந்த உலக வாழ்க்கையை வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடவுளை அடையிறதுக்கு நமக்கு உதவி செய்ய நேரடியான குருமார்கள் இல்லை. ஆகையால் குருமார்களின் உபதேசங்களும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை வரலாறும் தான் நாம் நம்ம குருவாக ஏற்றுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு லாஹிரி மகாசையர் குடும்பத்தோடு தான் வாழ்ந்தார். அவர் குடும்பத்தை விட்டுட்டு ஓடலை, காட்டுக்கோ மலைக்கோ ஓடலை. இருந்தாலும் கூட அவர் என்றுமே இறைவனோடு ஐக்கியத்திலேயே தான் இருந்தார். பரமஹம்ச யோகானந்தர் சொன்னது போல இந்த உலகத்தை சார்ந்தது எதுவுமே தீயது தான். ஆனால் பல மகான்களும் குருமார்களும் இந்த உலகத்தில் தானே வாழ்ந்தாங்க, அதுவும் நமக்காக தான் வாழ்ந்தாங்க. என்னத்தான் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் முட்டாமலும் தான் வாழ்ந்தாங்க. என்னதான் இந்த உலகமே தீயதாக இருந்தாலும் இங்கே எப்படி சரியாக வாழணுங்கிறத வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஆகையால் அவர்களின் உபதேசங்களையும் அவர்களின் வாழ்க்கை பாடங்களையும் நம் குருவாக ஏற்றுக்கொண்டால் நாமும் இறைவனின் சாம்ராஜ்யத்தை அடையலாம். பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள்கிட்ட இருந்து கிடைச்ச அனைத்து பரிசு பொருட்கள்லையுமே அவர் எதுலையுமே அக்கறை காட்டினது இல்லையாம். ஆனால் அவர் கேட்குறாரு, இருப்பினும் ஏன் என்னுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றப்படுது, நான் கேட்குற விஷயமெல்லாம் எனக்கு கிடைக்குது? ஏன் அப்படின்னா, நான் ஆழ்ந்து செல்கிறேன். நான் பரிசை விட்டுட்டு பரிசு கொடுப்பவன் மேலே தான் ஆசையை வச்சுருக்கேன். நான் ஆழ்ந்து செல்வதால் எல்லா விஷயமுமே எனக்கு சுலபமாக கடவுள் கொடுத்துட்றாருன்னு சொல்கிறாரு. நான் நேரடியாக இறைவனிடம் செல்கிறேன். படைப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் நான் அவனை பார்க்கிறேன். அவன் நம் பிதா. அவன் மிக நெருக்கமானவர்களையும் விட நெருக்கமானவன், மிக பிரியமானவர்களையும் விட பிரியமானவன், மற்ற எல்லாவற்றையும் விட மிகவும் நிஜமானவன், அறியப்படாததும் அறியப்படுவதும் ஆகிய இரண்டும் அவனே.
இறைவன் உங்களுக்காக அழுகிறான். நீங்கள் அவனிடமே திரும்பி வர வேண்டும் என அவன் விரும்புகிறான். அது உங்கள் பிறப்புரிமை. என்றாவது ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயே ஆக வேண்டும். இது உங்களுக்கு நிரந்தரமான இடமில்லை. உலக வாழ்க்கையானது ஒரு பள்ளிக்கூடம் மட்டுமே. நாம் இந்த உலகத்தில் எப்படி நடந்துக்கிறோன்றத பார்க்கறதுக்காகவே கடவுள் நம்மளை இங்கே அனுப்பியிருக்காரு. அவர் நம்மளை இங்கே அனுப்பி வச்சுட்டு நம்மளை எப்போவுமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எந்தெந்த சமயத்தில் என்ன மாதிரி நடந்துக்கிறோம், நல்ல முடிவுகளை எடுக்கிறோமா இல்லை கெட்ட முடிவுகளை எடுக்கிறோமா, நம்ம மனம் எப்படி இருக்குது, நல்லவனாக இருக்கிறோமா, இதை எல்லாத்தையுமே கடவுள் எப்பயுமே கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அதை பொறுத்து தான் உங்கள் மறுபிறவியாக இருக்கட்டும், நீங்கள் இந்த பிறவியாக இருக்கட்டும், எல்லாமே இதற்கு உட்பட்டு தான் இருக்குது. கடவுள் தன்னை நம்மக்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் இந்த உலகத்தோட பகட்டான புகழ விரும்புகிறோமா, அல்லது இறைவா, நான் இவை எல்லாவற்றையும் கடந்து விட்டேன், நான் உங்களுடன் மட்டும்தான் பேச விரும்புகிறேன், எனக்கு உண்மையிலேயே சொந்தமானது எல்லாமே நீங்கள்தான் என்று எனக்கு தெரியும், எல்லோரும் சென்றுவிட்ட பொழுதும் நீங்கள் என்னுடன் இருப்பீர்கள் என்று இவ்வாறு கூறுவதற்கு வேண்டிய ஞானத்தை பெற்றுவிட்டோமா அப்படின்னு அவர் பார்க்குறதுக்கு விரும்புவார். இப்படிப்பட்ட ஞானமாக நம்ம இருக்கிறோமா, இல்லை இந்த உலக வாழ்க்கையிலையும் இந்த பந்தத்திலையும் சிக்கிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. மனிதர்கள் திருமணத்திலும் செல்வத்திலும் குடியிலும் இன்னும் பிறவற்றிலுமே இன்பத்தை தேடி சந்தோஷத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்க விதி வசப்பட்ட கை பொம்மைகளேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. ஒரு முறை இந்த ஞானம் வந்துருச்சுன்னா, எவன் ஒருவனுக்கு இந்த மாதிரியான ஞானம் வருதோ அவன் இயல்பாகவே இறைவனை தேட ஆரம்பிச்சிருவான்னு சொல்கிறாரு. நாம் இழந்த தெய்வீக பரம்பரை சொத்தை நாம தான் உரிமை கோரணும்னு சொல்கிறாரு. எவன் ஒருவன் சுயநலம் இல்லாமல் இருக்கிறானோ, எந்த அளவுக்கு அவன் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் இறைவனை பற்றி நினைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் இந்த உலக விஷயங்களில் மனசை வச்சுருக்கீங்களோ, ஆசாபாசங்களில் உங்கள் மனசு சிக்கி இருக்குதோ, பற்றுதலில் இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்ம ஆனந்தம் பின்தங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. புலன்களின் சகதியில் உழன்று ஒவ்வொரு திருப்பத்திலும் துன்பங்களால் நசுக்கப்பட்டதுக்காக நாம் இங்கே அனுப்பப்படலை. உலகத்தை சார்ந்தது எதுவுமே தீயது தான். ஏன் அப்படின்னா, ஆத்மாவின் ஆனந்தத்தை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கிறது அதுதான். இறைவனை பற்றிய எண்ணங்களை நம்ம மனசில் ஆழ்த்துறதுனால நம்மளுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் பேரின்பமும் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. பரமஹம்ச யோகானந்தர் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஏன் முன்கூட்டியே சிந்திக்கக்கூடாது, நீங்கள் ஏன் உங்கள் ஆனந்தத்தை தள்ளி போடுறீங்கன்னு கேட்குறாரு. நிறைய பேர் காலை உணவையும் மதிய சாப்பாடையும் இரவு சாப்பாடையும் உங்களுடைய வேலையையும் சமூக பணியையும் இன்னும் இந்த மாதிரியான சிலவற்றையும் தான் முக்கியமானதாக கருதுறீங்க. உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கி உங்கள் முழு மனதையும் இறைவன் கிட்ட செலுத்துங்க. இந்த உலகமானது இறைவன் கிட்ட திரும்பி செல்வதற்கு நம்மளை தயார் செய்து கொள்வதற்கான இடம் மட்டுமே. அவனுடைய பரிசுகளை விட நாம் அவனை அதிகம் நேசிக்கிறோமா என்று அவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். அவனே பிதா மற்றும் நாம் அனைவரும் அவனுடைய குழந்தைகள். நம்முடைய அன்பை பெற அவனுக்கு உரிமை இருக்கிறது மற்றும் அவனுடைய அன்பை பெற நமக்கும் உரிமை இருக்கிறது. நாம் அவனை புறக்கணித்தால்தான் நம் தொல்லைகள் உண்டாகின்றன. ஆனால் அவன் எப்பொழுதுமே நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்கும் கடவுள் இன்னும் கொஞ்சம் அறிவை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் கடவுளை ஒதுக்கி வைப்பதற்கும் இல்லை கடவுளை ஒப்புக்கொள்வதற்கும் நம்மளுக்கு முழு சுதந்திரமும் இருக்குது. ஆனால் இங்கே நாம் கொஞ்சம் பணத்திற்காகவும் கொஞ்சம் மகிழ்ச்சிக்காகவும் கொஞ்சம் அன்பிற்காகவும் திரும்ப திரும்ப பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோன்னு சொல்கிறாரு. என்றைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டே ஆக போகிற பொருட்களை ஏன் கடவுள்கிட்ட வேண்டுறீங்கன்னு கேட்குறாரு. இன்னும் எத்தனை காலம்தான் இந்த பிரச்சனை, காசு, இன்னும் பல விஷயங்களில் துன்பப்பட்டு கொண்டே இருக்க போகிறீங்க? பிறவாமையையும் இறைவனுடைய சாம்ராஜ்யத்தையும் பற்றி கொள்ளுங்க. அதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்கிறாரு.
இத்துடன் இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவிற்காக காத்திருங்க. நன்றி.